அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எப்போதும் நமக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சியை யாரும் தட்டி பறிக்காதவாறு நாம் அதை தற்காத்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தையோடு நம்மளோடு பேசுகிறார். எதை செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டாம் என்பதை அவர் வலியுறுத்துகிறார். அதை நாம் கேட்கும்போது, இறைவார்த்தை நாள்தோறும் நாம் வாசிக்கும்போது அதில் ஒரு நிறைவு உண்டு. இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இறைவாக்கினர் மீகா எழுதிய நூல் அதிகாரம் 6 இறைவார்த்தை 9-11 முடிய. ஆண்டவரின் குரல் நகரை நோக்கி கூக்குரலிடுகின்றது. பெயருக்கு அஞ்சி நடப்பதே உண்மையான ஞானம். நகரில் கூடியிருப்போரே, நான் கூறுவதை கேளுங்கள். கொடியோரின் வீட்டில் தீய வழியால் சேர்க்கப்பட்ட களஞ்சியங்களையும் சபிக்கப்பட்ட மரக்காலையும் நான் மறப்பேனா? கள்ள தராசையும் கள்ள இடைக்கற்களையும் கொண்ட பையை வைத்திருப்போரை நேர்மையாளர் என கொள்வேனா? பிரேஸ் தி லார்ட். என்ன சொல்கிறார்? ஒவ்வொன்றையும் உற்று நோக்குகிறார் இல்லையா? நகரை நோக்கி கூக்குரலிடுகிறாராம். எப்படி? அநீதி நடக்குது, அவருடைய மக்களுக்கு அநீதி நடக்குது இல்லையா? ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போதான் உண்மையான ஞானம் இல்லையா? அதை விட்டுட்டு தான் போன போக்குள், அதான் உலகப்பிராரம், வேற்று தெய்வத்தை தேடியது போல் பணம், பகட்டு, பதவி, பட்டம் எல்லாம் தேடி போகும்போது எல்லாமே அது வேற்று தெய்வத்துக்குரியதானே. நான் என்ன வேற்று தெய்வத்தையாக வணங்கினேன் என்பதை விட இதுதான் ஆசைகள், பேராசைகள். ஆசை இருப்பதுன்னு உண்மை, அது பேராசையாக மாறும்போது கடலிலும் பெரிதாக மாறிவிடுகிறது. ஒன்று இருக்கும்போது இன்னொன்றை தேடுகிறது. அப்படி தேடும்போது நாம் பிறருக்கு உதவுவதை கூட மறந்து விடுகிறோம். அதுதான் உண்மை. நாம் எப்படி இருக்கிறோம், எந்த நிலையில் இருக்கிறோம்? அவர் சொல்கிறாரு, களஞ்சியங்களில் சேர்க்கப்பட்ட, அதாவது தீய வழியால் சேர்க்கப்பட்ட களஞ்சியங்களையும் சபிக்கப்பட்ட மரக்கால்களையும் நான் மறப்பேனா? நாம் ஒருத்தருக்கு நாம் செய்கின்ற ஒவ்வொரு தீங்கையும், நாம் சொத்து சுகம் தேடி வச்சுருக்கோம், ஒருத்தர்லேருந்து கொள்ளையடிச்சிருக்கோம், ஒவ்வொருத்தர்லேருந்து கவர்ந்துருக்கோம், தவறாக பயன்படுத்தி எடுத்துருக்குறோம் நம்ம இல்லையா? இல்லாததை எனக்குள்ளதுன்னு சொல்லி வாங்கியிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் மறப்பேன் நான் கேட்குறார் அவர். கள்ள திராசையும் கள்ள இடக்கலையும் கொண்ட பையை வைத்திருப்போரை நேர்மையாளர் என கொள்வேனா? அப்போது எல்லாமே நமக்கு நேர்மையாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. அதாவது ஒரு பக்கம் கொள்ளையடிப்பாங்க, ஒரு பக்கம் தானம் தர்மம் செய்வாங்க. இதனால் அந்த பாவங்கள் குறைஞ்சிருமா? அப்படியா? அதுதாங்க இல்லை. நம்ம செஞ்ச பாவத்துக்கு மொத்த கணக்கு இருக்குது. ஆமாம், 10 ரூபா கொள்ளையடிச்சிட்டு 1 ரூபாயை தானமாக கொடுப்பாங்க, 9 ரூபாய் இவங்க வச்சுக்கிடுவாங்க. எதுங்க தானம்? 10 ரூபா கொள்ளையடிச்சதில் 9 ரூபா நீங்கள் வச்சுக்கிட்டதா தானம்? 1 ரூபா கொடுக்குறதா தானம்? எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கை யார் செய்வா? யார் தருவார்? நமக்கு சுட்டி காட்டுவார் இறைவன். அப்படி சுட்டி காட்டுகின்ற நேரத்தில் நமக்கு என்ன நடக்கும்? ஒரு விஷயம் நினைப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, நேர்மையாக நடப்பவர்களும் உண்டு, தீய வழியில் பொருள் சேர்ப்பவர்களும் உண்டு, எனக்கு எனக்கு என்று சொல்பவரும் உண்டு. ஆமாண்டவரே, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் இந்த மனிதர்கள் மத்தியில் நாங்கள் வாழ்கிறோம். ஆண்டவரே, நடுநிலையில் இருப்பவர்களால் எங்களால் பொருளாதார ஆமாண்டவரை சந்திக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம். எங்களையும் நினைவு கூறும் ஆண்டவரே. தொழில் இல்லை, வறுமை எங்களை வாட்டுகிறது, கடன் சுமையோ எங்களை நெருக்கடி கொடுக்கிறது. ஆண்டவரே, என்ன செய்வோம் என்று தெரியாமல் நாங்கள் தவிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தவிப்பை நீர் அறிவீரே. ஆமாண்டவரே, குற்றங்கள் செய்ததால் நாங்கள் நொறுக்கப்பட்டோமா? பாவங்கள் செய்ததால் நாங்கள் நொறுக்கப்பட்டோமா? எங்கள் குற்றங்களையும் பாவங்களையும் சுட்டி காட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு அது குற்றங்களாக தெரியவில்லை என்று நாங்கள் புலம்புகிறோம். அதை நீர் சுட்டி காட்டும்போது அதிலிருந்து நாங்கள் வெளியே வருவோம். எங்களையும் ஆண்டவர் மீட்டெடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். ஆமாண்டவரே, நீர் எங்களை மீட்டெடுக்கின்ற காலம் வெகு தொலைவில் இல்லை. எங்களை மீட்டெடுக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்குள் எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.